மோஷனில் இருக்கிற ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்த்தோம். அதில் இருக்கிற ஹைட், டைம் டேக்கன் ஃபார் ஃப்ளைட், எவ்வளோ டைமில் போகும், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தோம். இப்போ நம்ம சர்க்குலர் மோஷன் பார்க்க போகிறோம். அதாவது இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல ஸ்லைட்டில் சர்க்குலர் மோஷனுக்கானது. சே ஃபேன் ரொட்டேட் ஆகுறது, இல்லைன்னா ஒரு ட்ரில்லர் மிஷின் ரொட்டேட் ஆகுறது, இல்லை காரில் இருக்கிற ஸ்பீடோமீட்டர் ரொட்டேட் ஆகுறது, இல்லை ஒரு சைக்கிள் டயர் ரொட்டேட் ஆகுறது, இல்லைன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் போகுது. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஓகே, இந்த கேஸில் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இந்த மாதிரி டேர்ம்ஸில் எப்படி டிஃபைன் ஆகிருக்கும், ப்ளஸ் சர்க்குலர் மோஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் போகுதுன்னு சொல்லுவோம். an object is said to move in a circular path if its distance from a fixed point is always constant. சே ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ரேண்டம் பாத் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், 2 டைமென்ஷனல் மோஷனில். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் இருக்கும். அந்த பாத் எக்ஸ் ஒய்யை நான் எப்போ சர்க்கிள்னு சொல்லுவேன்னா, அந்த பாயிண்ட் எக்ஸ் ஒய் இருக்குல்ல, எக்ஸ் ஒய் ஓட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பர்டிகுலர் பாயிண்ட், சே எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ நான் அதை சர்க்குலர் மோஷன் சொல்கிறேன். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் சென்டர் ஆஃப் சர்க்குலர் பாத். சே ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் போகுது, அதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ ஃபிக்ஸட் பாயிண்ட், இதுதான் சென்டர். அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் சென்டர். அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம ரேடியஸ்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் நம்ம ரேடியஸ்னு சொல்கிறோம். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டு சென்டர் ஆஃப் சர்க்குலர் பாத்னு சொல்கிறோம். இப்போ சர்க்குலர் மோஷன் பார்க்கும்போது ப்ரொஜெக்டைல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்க்குறோம்ல, அதில் வந்து நான் யூ கமா வியை வந்து யூ தான் இனிஷியல் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஹோல் மோஷனை வித் ரெஸ்பெக்ட் டு 2 ஆக்சஸாக பிரித்து யூஸ் பண்ணிடுவேன். கரெக்டாக அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்னோட இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் டேக்கன் அதெல்லாம் எடுத்துக்கிறேன். அலாங் ஒய் ஆக்சிஸ் ஆக்சலரேஷன் இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் 2 ஆக்சிஸ்க்கு பிரித்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே நான் புதுசாக நம்ம ஆர்வத்தில் படித்த டேர்ம்ஸ் இருக்கல, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இதெல்லாம் நான் சர்க்குலர் டேர்ம்ஸில் ரீடிஃபைன் பண்ண போகிறேன். ஏன்னா சே ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோமே, நம்ம லீனியராக பார்த்தோம்னா அது பொசிஷன் இங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்கு. கரெக்டாக? ஆனால் இப்போ நம்ம படிக்க போகிறது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஃபிக்ஸட் பாயிண்ட். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போதே ஆப்ஜெக்ட் இனிஷியல்லேருந்து ஃபைனலில் எப்படி மூவ் ஆயிருக்கு அதை படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்? சே இங்கேருந்து இங்கே போகுதுன்னு வச்சுக்கலாமே. சரி, இது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டு இங்கேருந்து இங்கே போகுதுன்னு வச்சுக்கலாம். அதோட பாத் ஃபாலோடு என்ன? இது. கரெக்டாக? அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இது. இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். இது டிஸ்பிளேஸ்மெண்ட், இது டிஸ்டன்ஸ். இது என்னடா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சரி, இது இனிஷியல் பாயிண்ட், இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் போயிருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாமே. ஒரு பாயிண்டில் இங்கே இருக்குது, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே இது ரேடியஸில் இந்த வெக்டர் எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்கோ அதுதான் நம்ம வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். சரி, இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இனிஷியலாக என்னோட ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, அது இங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் இங்கே டிஸ்பிளேஸ் ஆகி வருது. அலாங் இந்த பாத்துலேயே தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த ரேடியஸ் வெக்டர், அதாவது இந்த பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து சென்டருக்கு இருக்கிற பொசிஷன் வெக்டர் இருக்குல்ல, அந்த வெக்டர் எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். அந்த ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்குல்ல, அதுதான் தீட்டா. நம்ம வந்து யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்டில் பார்த்தோம்னா தீட்டாவை வச்சு நம்ம we can find perimeter of a circle, perimeter of half circle, quadrant அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கான ரிலேஷன் என்னன்னா, நான் எவ்வளோ ரொட்டேட் பண்ணியிருக்கேனோ அந்த ஆங்கிள் இருக்குல்ல, that angle is always equal to the path covered by radius. இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஆர், இதை வச்சு தான் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளே கண்டுபிடிக்கிறோம். சே என்னோட சர்க்கிள் இப்படி இருக்குது,
இனிஷியல் பாயிண்ட் இப்படி இருக்கு. நான் ஒரு ஃபுல் சர்க்கிள் போயிட்டு வரேன். ஓகே, ஃபுல் சர்க்கிள் இங்கேருந்து இங்கே போயிட்டு ஃபுல்லாக வரும்போது நான் எவ்வளோ ஆங்கிள் கவர் பண்ணுறேன்? 2π, அதாவது 360 டிகிரி. கரெக்டாக 360 டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறேன். 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2π. ஏன்னா ஏன் 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை ரேடியன், 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2π ரேடியன். ஸோ 2π ரேடியன் ஆங்கிளை நான் கவர் பண்ணுறேன். தட் இஸ் மை தீட்டா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு S/R. நான் எவ்வளோ பாத் லெங்க் கவர் பண்ணுறேன்? தட் இஸ் கிவன் பை மை S. S இஸ் ஈக்குவல் டு தீட்டா இன்டூ R, 2π இன்டூ R, அதுதான் 2π ஆகுது. ஸோ நான் ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணி இனிஷியல் பாயிண்ட்டுக்கு வந்தேன்னா நான் எவ்வளோ பாத் கவர் பண்ணுறேன்? தட் இஸ் மை பெரிமீட்டர். கரெக்டாக அது 2πR. நான் இந்த ஃபார்முலா வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம தீட்டா கால்குலேட் பண்ணலாம். தீட்டா வச்சு பாத் லெங்க் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு S/R ரிலேஷன் வச்சு, அண்ட் இதுலேருந்து S இஸ் ஈக்குவல் டு R தீட்டா. இங்கே தீட்டா முக்கியமான விஷயம், தீட்டா ரேடியன்ல இருக்கும், டிகிரியில் இருக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா ரேடியன் தான் SI யூனிட். ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ ஆங்கிள் வெலாசிட்டி. நான் சொன்னேன்ல, சர்க்கிளில் போயிட்டு இருக்கும் போதே ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போகிறேன். ஒரு பர்டிகுலர் டைம் டீல சரி நான் தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். அந்த வேல்யூ என்ன? என்னோட சேஞ்ச் இன் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே வெலாசிட்டி. இங்கே சேஞ்ச் இன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் தீட்டா. Change in the angle with respect to time gives my angular velocity. So omega is equal to theta by t, or நம்ம டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல ஒரு சின்ன டைம் யூனிட்குள்ள எவ்வளோ ரொட்டேட் ஆகுது இந்த தீட்டா, அதான் டி தீட்டா பை டிடி. இதுதான் என்னோட ஆங்குலர் வெலாசிட்டி கொடுக்குது. ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம ஒமேகா வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது டபிள்யூ மாதிரி இருக்குல்ல, இது கிரீக் சிம்பிள் ஒமேகா. ஓகே, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டி தீட்டா பை டி. இதோட யூனிட்ஸ் பார்த்தோம்னா தீட்டா வந்து ரேடியன்ல இருக்கும், டி வந்து செகண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ ரேடியன் பெர் செகண்ட். ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தோம்னா டிடி வந்து வில் பிகம் டெல்டா டி. நிறைய டைம் எடுத்துக்கணும். இங்கே டெல்டா தீட்டா பை டெல்டா டி வில் கிவ் மீ மை ஒமேகா ஆவரேஜ் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்குலர் வெலாசிட்டி என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. நம்ம லீனியரா 1D மோஷன்லலாம் என்ன பார்த்தோம்? எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்ததுன்னா எக்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணோன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டைம் வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனா ஆக்சலரேஷன் கிடைக்கும். இங்கே அதே மாதிரி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா எனக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா கிடைக்கும். ஒமேகாவை டிஃபரன்ஷியேட் பண்ணனா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, டி பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எனக்கு ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். So angular acceleration is equal to d omega by dt, which is angular velocity per unit time. Now with respect to time எவ்வளோ சீக்கிரம் என் தீட்டா மாறுதுங்கிறது ஒமேகா சொல்லுது. இந்த ஒமேகா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், என் ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எவ்வளோ மாறுதுங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன் சொல்லுது. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டேர்ம்ஸ்க்கும் எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் எல்லாத்துக்குமே ஈக்குவலன்ட் rotational terms நம்ம இப்போ பார்க்கணும். ஃபைன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை டி. டிஃபரன்ஷியல் ஃபார்மில் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா பை டிடி. ஆவரேஜா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தோம்னா டெல் ஒமேகா பை டெல்டா டி வில் கிவ் மீ பை ஆல்ஃபா ஆவரேஜ். ஓகே, ஸோ இப்போ தீட்டா ஒமேகா ஆல்ஃபா இது மூணுக்கு டிஃபைன் பண்ணிட்டேன்ல. டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன், இது எல்லாமே வெக்டர் குவான்டிட்டிஸ். அது எப்படிடா வெக்டர்? ஏன்னா வெக்டர்னா என்ன? இட் ஹேஸ் அ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். கரெக்டா? மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாம். சே தீட்டா வந்து 30 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்குன்னா 30 டிகிரி ரேடியன்ல என்னவா இருக்கும்? 5/180 into 30 which is nothing but 5/6 ரேடியன். மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாம் இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு. அது எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தீட்டா ஒமேகா ஆல்ஃபா ஆல் 3 ஆர் வெக்டர்ஸ். அதான் நான் சொன்னேன், அதை நம்ம ஆக்சியல் வெக்டர்ஸ்ட்டு கூப்பிடுவோம். அது நார்மல் வெக்டர்ஸில் அது கொஞ்சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் வெக்டர்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா தி டைரக்ஷன்ஸ் ஆர் கிவன் பை த ரைட் ஹேண்ட் ரூல். ரைட் ஹேண்ட் ரூல் நீங்கள் போக போக நிறைய இடத்துல மேக்னெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12th நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே தீட்டா ஒமேகா ஆல்ஃபாவோட டைரக்ஷன் எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்னா
rotate the finger in the direction of the motion. The thumb will give the axial vector. இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன். இந்த சர்க்கிளில் சே ஒரு ஆப்ஜெக்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். எப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும். ஸோ இப்படி நான் என்னோட ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் என் தம்ஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணேன்னா, என்னோட தம்மை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என் ஃபிங்கர்ஸை ரொட்டேட் பண்ணேன்னா, என் தம் எந்த சைட் பாயிண்ட் பண்ணும்? இந்த சைட். கரெக்டாக என்ன நோக்கி பாயிண்ட் பண்ணும்? சே இந்த சர்க்கிள் மேலேயே உங்கள் பாம் இப்படி வைங்க. எப்படி எப்படி வெலாசிட்டி வெக்டர் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்லேயே உங்கள் ஃபிங்கர்ஸ் ட்ராப் பண்ணிங்கன்னா, தம் ஃபிங்கர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் உங்களோட ஆக்சியல் வெக்டர். சே இங்கே என் வெலாசிட்டி வெக்டர் இப்படி மூவ் ஆகுது. கரெக்டா? ஸோ என்னோட ஒமேகா வெக்டர் இட் வில் பி டுவர்ட்ஸ் மீ. இந்த பிளேன் விட்டு வெளியே வரும். இதுவே கிளாக் வைஸாக இருந்ததுன்னா, கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆச்சுன்னா ஆப்ஜெக்ட், அப்போ என் பிளேனுக்குள்ளே என்னோட வெக்டர் போகும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ரொட்டேஷனல் வெக்டர்ஸ், ஆக்சியல் வெக்டர்ஸ்க்கான டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஆர், பாத் லெங்க், ரேடியஸ் அண்ட் தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை லிங்க் பண்ணுற ஃபார்முலா. அதுலேருந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா வருது. இதை ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா என்ன ஆகும்? ds by dt is equal to d by dt times of r theta. ஒரு சர்க்கிளுக்கு எது ஃபிக்ஸட் குவான்டிட்டி? ரேடியஸ். நான் சே இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு தீட்டா மாறும். தீட்டா இங்கே இருக்கும், தீட்டா இங்கே இருக்கும், தீட்டா இங்கே இருக்கும், தீட்டா இனிஷியல் கம்பேர் பண்ணும். இனிஷியல் வெக்டர் கம்பேர் பண்ணும்போது ஃபைனலாக என்ன இருக்குது அதுதானே பார்ப்போம். ஸோ ஆர் இங்கே கான்ஸ்டன்ட், தீட்டா வேரியேட். தீட்டா வேரியேஷன்னா எஸ்ஸும் வேரி ஆகும். ஸோ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ வெளியே எடுத்துட்டு இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ds by dt என்ன? என்னோட பாத் லெங்க்த்தை நான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், பாத் லெங்க்னா இங்கே டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு ஸ்பீட் கிடைக்கும். கரெக்டாக இங்கே வந்து ஐ ஒன்ட் சே வெலாசிட்டின்னு சொல்ல மாட்டேன், பட் எனக்கு ஸ்பீட் கிடைக்கும் டிஸ்டன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுவே டி தீட்டா பை டிடி இப்போ தானே பார்த்தோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி கிடைக்கும். ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஒமேகா. ஓகே, ஸோ இதுலேருந்து என்னோட இப்போதைக்கு நம்ம வெலாசிட்டி வெக்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம இவென்ச்சுவலி வெலாசிட்டி வெக்டர் பற்றி படிப்போம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஒமேகா. என்னோட லீனியர் வெலாசிட்டியும் ஆங்குலர் வெலாசிட்டியும் கம்பேர் பண்ணுற ஒரு ரிலேஷன். இது வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா சாப்டர்ஸ்லையும் இது கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா v என்ன ஒமேகா என்ன, எனக்கு எப்படி எவ்வளோ கைண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்கு என்கிட்ட அதெல்லாம் பார்க்குறீங்கன்னா, ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. கரெக்டாக? நான் வந்து எய்தர் எல்லாத்தையுமே லீனியராகவே வச்சு கண்டுபிடிக்கணும், இல்லை எல்லாத்தையும் ஒமேகா ஆங்குலர் டேர்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்படி பார்த்தோன்னா இங்கே இடத்துல என்னோட வெலாசிட்டி v1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் தூரம் போயிட்டு என் வெலாசிட்டி v2 வச்சுக்கலாம். இங்கே போகும்போதே v3 வச்சுக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னோட டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி மாறிட்டே இருக்கு. கரெக்டாக? இங்கே டைரக்ஷன் ஆஃப் லீனியர் வெலாசிட்டின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எனக்கு வெலாசிட்டியே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குல்ல, லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் என்னோட லீனியர் வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு. ஆனால் ஆங்குலர் வெலாசிட்டி பாருங்களேன், நான் இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கேன். எல்லா பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் என் ஆங்குலர் வெலாசிட்டி இட் வில் கம் அவுட் ஆஃப் த பிளேன். இந்த சிம்பிள் வந்து இன்டூ த பிளேன், இந்த சிம்பிள் அவுட் ஆஃப் த பிளேன். இதுதான் நம்ம ஜென்ரலாக மேக்னட்டிசம்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இங்கேயும் அதே யூஸ் பண்ணுவோம். இங்கே என்னோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் நான் பார்த்தேன்னா என் ஆங்குலர் வெலாசிட்டி வெக்டர் வில் கம் அவுட் ஆஃப் த பிளேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கமிங் அவுட் ஆஃப் த பிளேன். பட் வெலாசிட்டி வெக்டர், லீனியர் வெலாசிட்டி வெக்டரோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் இது. ஓகே, v இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஸோ நான் ஒமேகா எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட கார் வந்து 50 மீட்டர் per செகண்டில் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு ஒரு சர்க்குலர் பாத்தில். ஒரு சர்க்குலராக பார்க் இருக்குது. அந்த பார்க் சுற்றி இருக்கிற பாத்தில் நான் 50 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன்னா என் ஒமேகா என்னவா இருக்கும்? v by r. அந்த ரேடியஸ் வெக்டர் தெரிஞ்சிருச்சுன்னா 50 by radius will give me my ஒமேகா. ஒமேகாவோட யூனிட்ஸ் என்ன? ரேடியன் per செகண்ட். ஓகே, அண்ட் இங்கே வந்து டைரக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஆர் ஒமேகான்றதுல நம்ம இதை எக்ஸாக்ட் டேர்ம்ஸில் எழுதணும்னா திஸ் இஸ் அ கிராஸ் ப்ராடக்ட்.
வெக்டர்ஸ் சாப்டர்ல நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பத்தி படிச்சிருக்கோம். என்னென்ன சே A வெக்டர் B வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A cross B வெக்டர் will also given another vector. இந்த வெக்டரோட மேக்னிடியூட் நம்ம AB sin θ வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் டைரக்ஷன் என்ன இருக்கும்? இந்த ரெண்டு வெக்டர் ஒரு பிளேன் இருக்கும்ல, அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இதையும் நம்ம அதே ரைட் ஹேண்ட் ரூல் வச்சே கண்டுபிடிக்கலாம். சே A cross B. ஏல வந்து நம்ம பாம் ஓட இந்த பாத்து இருக்குல்ல, அதை நம்ம வச்சுட்டு டுவர்ட்ஸ் B ரொட்டேட் பண்ணணும். A to B இப்படி ரொட்டேட் பண்ணனா என் தம் எங்க பாயிண்ட் ஆகுது? டுவர்ட்ஸ் மீ. தட் இஸ் அவுட் ஆஃப் த பிளேன். ஸோ அவுட் ஆஃப் த பிளேன் என்னோட C வெக்டரோட டைரக்ஷன். ஸோ இங்கே R cross ஒமேகானா R into ஒமேகா into sin θ. θ என்னது? இங்கே θ is the angle between ஒமேகா and R. ஒமேகா எங்கே இருக்குது? ஒமேகா is coming out of the plane. R is like this. R வந்து எனக்கு இங்கே இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஆனால் ஒமேகா என் பிளேன் விட்டு வெளியே வருது. R இப்படி இருக்குது, ஒமேகா இப்படி இருக்குது. இது நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் என்ன? 90 டிகிரியா? ஸோ R ஒமேகா sin 90 இருக்கு. sin 90 1 ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் B is equal to R ஒமேகா. ஒமேகா is equal to B by R. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் நான் இங்கே பார்க்குறேன், சரி இங்கே பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் ஒமேகாவும் பியும் ஒமேகாவும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி பியும் ஆருமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஏன்னா நான் சர்க்குலர் பார்த்து சுற்றி போகிறேன் கரெக்டாக. இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ஒரு பாயிண்ட்லையும் என் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் டேஞ்சன்ட் வரைஞ்சேன்னா அந்த டைரக்ஷனில் இருக்கும். ஐ திங்க் இது சொல்ல மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சர்க்கிள் பாத்தில் சுற்றி போனேன்ல, எந்த பாத்தா இருந்தாலுமே எனி ஒன் பாயிண்ட் நீங்கள் அந்த பாத்துக்கு ஒரு டேஞ்சன்ட்னா லைன் விச் டச்சஸ் த பாயிண்ட் அட் ஒன்லி. இந்த லைன் வந்து இந்த பார்த்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணும். அந்த பாயிண்ட் தான், அந்த லைன் தான் டேஞ்சன்ட் சொல்லுவோம். அந்த டேஞ்சன்ட் சர்க்கிளுக்கு வரைஞ்சோன்னா அதுதான் எனக்கு வந்து வெலாசிட்டி வெக்டரோட டைரக்ஷன் கொடுக்கும். ஓகே.